அறிவு சுடர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இவ்வாறு வணக்கம். இடிமழையாய் எதிரிகளுக்கு பதிலளித்த பகுத்தறிவாளர் உங்கள் தொல்கை தந்தம் ஐயா அறிவுக்கரசு மறைந்தார். அதிகாலையில் புலனத்தில் செய்தியை பார்த்தவுடன் பொங்கி வந்த அழுகையை அழுது தீர்த்தகின்ற உள்ளம் ஆறுதல் அடையவில்லை. அதிகாலையில் புலனத்தில் செய்தியை பார்த்தவுடன் பொங்கி வந்த அழுகையை அழுது தீர்த்தகின்ற உள்ளம் ஆறுதல் அடையவில்லை. பூஞ்சியது இன்று எஞ்சியது என்றோ என்று என் இணையர் இறந்தபோது எழுதினேன் என்றார் ஐயா அறிவுக்கரசு. இயற்கை வேலையில் இன்னும் மும்முரமாக ஈடுபடு தனிப்பட்ட இறப்பை கருத்தையும் மாபெருந்து இயக்க பணியே என்றார் எங்கள் ஆசிரியர் என்றார் ஐயா அறிவுக்கரசு. தொடர்வேன் இறக்கும் வரை நான் தொடர்வேன் என்று இயக்க பணி ஆற்றியவர் ஐயா அறிவுக்கரசு. அறிவுக்கு அரசரவர், ஆற்றலுக்கும் அரசரவர். அறிவுக்கு அரசரவர், ஆற்றலுக்கும் அரசரவர். சொல்கின்ற சொல்லுக்கும் அரசரவர், தோல்விழா எழுத்துக்கும் அரசரவர். தொழிற்சங்க வாழ்க்கையிலே கொள்ளைகள் பல ஏற்றவர். வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் தொழிற்சங்க வாழ்க்கையில் கொள்ளைகள் பல ஏற்றவர். வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் கலைஞர் நேரில் வந்து பார்த்தார், என்னை ஆறுதல் சொன்னார் என்பதே எனக்கு பெரும் ஆறுதல் என்று பல நேரம் சொல்லியிருக்கிறார் ஐயா அறிவுக்கரசு. 10-15 வயதில் ஐயா ஆசிரியர் வீரமணியின் வழிதொடர்ந்தேன். பெரியாரியலை தொடர வழி எனக்கு என் தந்தை என்றாலும் வாழ்க்கையில் எனக்கு விழி அண்ணன் வீரமணி என்பார். அவர் சொல்லித்தான் நான் போட்டித் தேர்வு எழுதினேன். அவர் சொல்லித்தான் அரசு பணியில் நான் அமர்ந்தேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஆசிரியர் வழிகாட்டல் எனக்கு உண்டென்பார் ஐயா அறிவுக்கரசு. கால் நூற்றாண்டா எனக்கு ஆறுதல் தந்த தோள்கள் அவரின் தோள்கள். தோழமையோடு நான் செய்யும் தவறுகளை விதித்து திருத்தியவர் அவர். இயக்கத்தில் குடும்பத்தில் நான் எதை சொன்னாலும் எதை புலம்பினாலும் சரியான திசை நோக்கி வழிகாட்டியவர். பொங்கும் கோபத்தை போனில் நேரில் கொட்டி தீர்ப்பார். பின்பு துள்ளி வரும் குழந்தையை அள்ளி அணைப்பது போல் பாசத்தை கொட்டி தீர்ப்பார். அவரின் கோபத்தில் திருத்தும் நோக்கமின்றி வேறேதும் கண்டதில்லை நான். தைத்திங்கள் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொன்னேன். எனது 35வது நூல் வெளியிடப்படுகிறது சென்னை புத்தகத் திருவிழாவில் என்றார் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையில் என்றார். எனது எல்லா புத்தகங்களும் தந்தை பெரியார் கொள்கையை மட்டும் சொல்லும் புத்தகங்களே. என் வாழ்வில் வேறு எதையும் நான் எழுதவில்லை என்றார். கடல் அலை போல அவரோடு பேசிய பேச்செல்லாம் உள்ளத்தில் எழுந்து மறைகிறது. இழந்தோமே அவரை ஐயா அறிவுக்கரசை இழந்தோமே. நினைவுகள் தான் வாழ்க்கை ஐயா. உங்கள் நினைவு என்றும் மங்காது. உங்கள் வாழ்வில் என்றும் மறையாது. முன் அறிகுறி ஏதுமின்றி
திடீரென்று விடைபெற்று கொண்டிருக்கின் கலங்கி அழும் கண்களோடு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவதை தவிர கலங்கி அழும் கண்களோடு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவதை தவிர வேற வழி இல்லை ஐயா. வீர வணக்கம், வீர வணக்கம், உங்களுக்கு வீர வணக்கம். அறிவிச்சுடர் வலைக்காட்சி நேயர்களுக்கு என் நெஞ்சினிய வணக்கங்கள். திராவிடர் கழகத்தின் செயலவை தலைவர், அவ்வப்போது எங்களை வழிநடத்தி குறைகளை சுட்டி வழிநடத்தி வந்த அறிவாசான் ஐயா அறிவுக்கரசர் அவர்கள் மறைவுக்கு எங்கள் புகழ் வணக்கம். இறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னே தனது மானம் மானுடம் பெரியார் என்னும் நூலினை அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சரிடம் வழங்குகின்ற அந்த நிழற்பட பதிவினை தனது முகநூல் பக்கத்திலே போட்டிருந்தார். காலை எழுந்தவுடன் அந்த பதிவைத்தான் பார்த்து நானும் பின்னூட்டம் விட்டிருந்தேன். பின்னர் இடியாக செய்தி வந்தது, ஐயா மறைந்தார் என்று. அப்பொழுது எழுதிய பாடல் இதோ. பதிவின் மை காய் முன் பகழவனே ஏன் மறைந்தாய், பதிலாய் நான் பதிந்த பின்னூட்டம் யார் படிப்பார், அதிர்வாய் இடி செய்தி அதிகாலை எமக்களித்த ஐயா அறிவரசே அகன்றாயேன் அவசரத்தில். அதிர்வாய் இடி செய்தி அதிகாலை எமக்களித்தே ஐயா அறிவரசே அகன்றாயேன் அவசரத்தில். புதிரே வாழ்க்கை எனும் புரிதல் உற்ற போதினிலும் புலம்ப வைத்தாயேன் புகழுடம்பாய் போனாயேன். கதி யார் இனி எம்மின் கருத்தெழுத்தை கடை எடுக்க கருத்து பெட்டகத்தை களவு கொள்ள விட்டோமே. கதியார் இனியம்மின் கருத்தெழுத்தை களை எடுக்க கருத்து பெட்டகத்தை களவு கொள்ள விட்டோமே. அறிவே அறிவரசே ஆளுமையின் பேரரசே அருளே அதிகனிவே அன்பு மொழி அகநிறைவே செறிவே செங்கதிரே தேனடைத்த செலுங்கனியே தெளிவே திரள் முத்தே தேர்ந்தார்க்கு தெள்ளமுதே பொறியே எரிமலையே போர்பரணி புதுவடிவே பொழிவே புகழ்மலையே பொன் எழுத்தை பொழிமழையே விதிவே வியந்திரமே விதிகடலின் விதிமதியே வினையே வினைத்தொகையே வினவுதிறம் வெடியொலியே கண்ணே கண்மணியை கொடையளித்த கனிவுடனே காப்பே கைத்தடியே கரும்படையின் கருமருந்தே விண்ணே வீழ்பயலே எழுத்து மழை பொழிவிரலே விளக்கே இருள் விளக்க வெயில் எழுத்தை விரித்தவனே பொன்னே பொற்குவையே ஒளி ஒளிரும் அறிவகமே பொருளே புகழ் திருவே பொருள் விளக்கும் உரைத்திறமே பன்னே பாராளும் பாவேந்தர் பாட்டழகே பரிவே பனிமலையே பகல் வெயிற்கு நிழல் மரமே துணையே தோள் கொடுத்த ஆசிரிய தோழமையே தோழர் நலங்காத்த தொழிற்சங்க தொண்டரமே கனையே கருத்தறிந்து கயமளிக்கும் கருவில்லே களமே பழிக்கடலில் களித்தூர்ந்த கருங்கலமே அணையே அரும் நூற்பல் கற்றுணர்ந்த மதிப்பெருக்கே அதிர்வே நாவசைத்தால் அதிர்வேற்றே அனற்பிழம்பே இணையே ரஞ்சிதத்தாய் இதயமுன்றன் ஆள்பரப்பே இனிதே இல்லறத்தில் எய்தினையே இரும்பூது கொடையே கொள்ளுடலை கொடையளித்த எம்குமன குரலே இசைகருதா கொடைப்பயனை சொல்குரலே தடையே தமிழினத்தின் தகை காத்த பெருஞ்சுவரே தந்தை தடம் நடந்த தன்மான சுடர் விளக்கே படையே பெரியாரின் பகுத்தறிவு படைக்கலனே விடைதான் நீ சொல்லி விரைந்தாயன் எமை விட்டு வினவும் என் இதயம் விடை சொல்லவா விரைந்தெழுந்தே விடைதான் நீ சொல்லி விரைந்தாயேன் எமை விட்டு
வினவும் எம்மீதயம் விடை சொல்லவா விரைந்தெழுந்தே வா வா அறிவுக்கரசே. நன்றி, வணக்கம். அறிவுச்சுடர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது ஐயா திராவிடர் கழகத்தினுடைய செயலவை தலைவர் சு. அறிவுக்கரசு அவர்களுடைய மறைவை ஒட்டி நான் எழுதிய இந்த கவிதை. ஊன்றிய தடியும் உழன்ற கால்நடையும் உறுதியை குலைத்ததாயில்லை, தோன்றிய முதுமை துயரமாம் தனிவை துணிவினை கெடுத்ததாயில்லை. ஊன்றிய தடியும் உழன்ற கால்நடையும் உறுதியை குலைத்ததாயில்லை, தோன்றிய முதுமை துயரமாம் தனிமை துணிவினை கெடுத்ததாயில்லை. ஆண்டுகள் வீழ்ந்தால் அறிவுக்கரசரின் ஆளுமை வீழுமாயில்லை, மூட்டுமே நெருப்பாய் மூளையின் இருப்பாய் முழுவதும் பெரியாரின் சொல்லே, முழுவதும் பெரியாரின் சொல்லே. சிந்தையில் பெரியார் சொன்னவை தேக்கி சீருவார் மேடைகள் கண்டு, முந்தை நாள் தேதி மாதமும் சொல்லி முழங்குவார் செய்தி கற்கண்டு. நிந்தைகள் செய்தே நீட்டுவார் வாயை ஊட்டுவார் பதிலுரை கொண்டு, தந்தையின் வழியில் தலைவரை தொடர்ந்தே தாங்கினார் பல்திறன் கொண்டே, தாங்கினார் பல்திறன் கொண்டே. ஆதியான் தமிழின் அருமைகள் எழுத்தால் அளந்துமே கூறுவார் நன்று, வீதிகள் தோறும் விளக்குவார் கொள்கை விளைந்தவை கோடியாம் இன்று. ஆதியாம் தமிழின் அருமைகள் எழுத்தால் அளந்துமே கூறுவார் நன்று, வீதிகள் தோறும் விளக்குவார் கொள்கை விளைந்தவை கோடியாம் இன்று. ஜாதியை இல்லா சமத்துவம் படைத்தே தாங்கினார் புகழை வென்று, ஓதியே சொன்ன உணர்வுரை அனலாய் உழவுமே நெஞ்சினில் நின்றே, உழவுமே நெஞ்சினில் நின்றே. மாசிலா நெஞ்சம் மதிமுகம் இன்னும் மனதெல்லாம் பெரியாரின் கொள்கை, பேசிய பேச்சின் பிழையுறா வாழ்க்கை பெருமையே ஆசிரியர் தோள்கை, பெருமையே ஆசிரியர் தோள்கை. காசினி வாழ கண்ணுடல் வழங்கும் கருணையுள் தொண்டர வாழ்க்கை, பேசுமே உலகும் பீடுகள் கண்டு பிறைபல கடந்துமே நின்றே, பிறைபல கடந்துமே நின்றே. வணக்கம். அறிவுச்சுடர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அங்கிங்கெனாதபடி மூடம் ஆட்சி கட்டிலும் ஆடித் திரியும் நாள்களில் சிங்கம் போல சிலிர்த்து அறச்சீற்றமுடன் வினா தொடுக்கும் தங்கத்தை இழந்தோமே, அறிவூட்டும் தந்தையை இழந்தோமே. அங்கிங்கெனாதபடி மூடம் ஆடித் திரியும் நாள்களில் சிங்கம் போல் சிலிர்த்து அறச்சீற்றமுடன் வினா தொடுக்கும் தங்கத்தை இழந்தோமே, அறிவூட்டும் தந்தையை இழந்தோமே. அவர் உருவில், அவர் சிரிப்பில், அவர் குரலில், அவர் எழுத்தில், அவரின் வெள்ளை மீசையில், அவர் சொல்லும் நிமிர்ந்த வணக்கத்தில், அவர் வாழ்ந்த வாழ்வில் எல்லா புறமும் இருக்கும் எதுவென்றால் அது கம்பீரம். இப்படியும் நடக்குமா? பொருத்தம் பார்த்தே பெயரும் வைக்க கூடுமா? இப்படியும் நடக்குமா? பொருத்தம் பார்த்தே பெயரும் வைக்க கூடுமா? அரசு பணியில் வருவாய் ஆட்சியர், தொழிற்சங்கத்தில் மாநில தலைவர், கழக பணியில் செயலவை தலைவர், ஆற்றொழுக்கான தன் வாழ்வை அறிவால் ஆண்ட அறிவுக்கரசர் அவர். அறிந்தே தந்தையார் அவர் பெயர் வைத்திருப்பாரோ? அச்சம் தவிர் என்ற சொற்களுக்கு அவரல்லவா சொந்தக்காரர்? அச்சம் தவிர் என்ற சொற்களுக்கு அவரல்லவா சொந்தக்காரர்? ஆண்டுகள் 40 அரசு பணியில்
அளவிலா சவால்கள் அடித்து தூளாக்கி அடுக்கடுக்காய் உயர்வு பெற்ற ஆற்றலாளர் இவர் நம்மவர் ஐயா அறிவுக்கரசு ஐயா அவர்கள். திராவிடர் கழகத்தின் செயலவை தலைவர். அரசியல் சட்டம் இவர் எடுத்து காட்ட அதற்கு வயது இது இல்லை என ஆட்சியர் சொன்னபோது அகவை அவருக்கு வெறும் 20. கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோயில் கட்டும் முயற்சி. 100 பேர் ஆங்கிருந்தாலும் நாத்திகர் ஒருவரிவர் தடுத்தாரே நிறுத்தி. 100 பேர் ஆங்கிருந்தாலும் நாத்திகர் ஒருவரிவர் தடுத்தாரே நிறுத்தி. அரசு அலுவலகங்களில் கடவுளர் படம் நீக்கும் அண்ணாவின் ஆணையை இவர் அறிக்கையாய் வரவேற்று எழுதியதில் அனுமதி பெறவில்லை என எழுந்த சிக்கலை எதிர்கொண்டு வென்றதுண்டு. எத்தனையோ இப்படி அத்தனையும் ஏட்டினில் எழுதி வைத்தார். அடுத்து வருவோர் படித்து பயன்பெற பலம் பெற. அதற்கு வயது இது அன்று என அதற்கு தலைப்பிட்டார். கால்வழி பிரச்சாரம் கடல் கடந்தும் பல கண்டார். நூல்வழி பிரச்சாரம் இறுதி மூச்சு வரை நூற்றார். வழிகாட்டி ஆசிரியரே என்றார். தம் வழிகாட்டி தமிழர் தலைவர் ஆசிரியரே என்றார். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வு அதற்கும் பொருள் வேண்டாமா? வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வு அதற்கும் பொருள் வேண்டாமா என்ற வரிகளைத்தான் இறுதி வரை விரும்பி இருந்தார். ஐயா அறிவுக்கரசரே, உம் வாழ்விலும் உயர்ந்த பொருளுண்டையா. உம்மை வழி அனுப்ப ஏதையா எமக்கு மனம் உண்டு. ஐயா அறிவுக்கரசரே, உம் வாழ்விலும் உயர்ந்த பொருளுண்டையா. உம்மை வழி அனுப்ப ஏதையா எமக்கு மனம் உண்டு. நீர் காட்டிய வழியில்தான் அதற்கு தீர்வுண்டு. நீர் காட்டிய வழியில்தான் அதற்கு தீர்வுண்டு. நின் வாழ்வின் தொண்டர பணிக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் ஐயா. வீர வணக்கம் ஐயா. வாய்ப்பிற்கு நன்றி.